அண்ணா வணக்கம்ண்ணா. இது வந்து நம்ம லைவ் வீடியோ செய்யல, பட் இட்ஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ. ஓகே, இப்ப யூ ஜஸ்ட் ஷோ திஸ் பிளேஸ். அண்ணா இங்க வந்து நீங்க என்ன பேர் சொன்னீங்க முதல்ல என்கிட்ட? பங்காலன் புஜாங். ஓகே, பங்காலன் புஜாங். இது உள்ளுக்கு வந்து 3 சண்டி இருக்குன்னு சொன்னீங்க. 3 சண்டி இருக்கு. ஆனா இங்க வந்து ஃபுல்லா வேலி இருக்கு. ஆமா, ஃபுல்லா வேலி இருக்கு. இது உள்ளுக்கு 3 சண்டி இருக்கு. இந்த சண்டிங்கிறது என்ன கோயிலா? சண்டின்றது வந்து கோயில்னு வைக்கல. ஓகே, சண்டின்றது வந்து சிவன் வழிபாடு. சண்டிகான்றதுதான் சண்டின் சுருக்கமாக சண்டின்னு வச்சிருக்காங்க. கேள்வி என்ன, ஏன் சண்டி? சிவன் வழிபாட்டுல இருக்கிறது வந்து சண்டிகா. ஆமா, சண்டிகானா என்ன? சண்டிகானா சிவனோட மனைவி பேரு சண்டிகா. சிவனோட மனைவி பேரு சண்டிகா. சண்டிகா அவங்க சுருக்கமா சண்டிகான்றத சண்டின்னு வச்சிருக்காங்க. இந்த லெம்பா பூஜம் பூரா ஃபுல்லா சண்டின்னு வச்சிருக்காங்க. ஏன் கோயில்னு வைக்கல? ஓகே, ஏன் கோயில்னு வைக்கலன்னா, நீங்க வந்து கோயில்ன்ற வார்த்தை வந்து தமிழ் வார்த்தை. ஓகே, தமிழ் வார்த்தையில இருந்தாலும் கோ இல், கோனா வந்து என்ன அர்த்தம்? அரசன் அர்த்தம். இல்னா இல்லம். சோ இந்த ரெண்டும் ஜாயின் பண்ணா என்ன சொன்னீங்க? அரசன். அப்ப உதாரணத்துக்கு நம்ம தமிழ் படத்துல பாக்கலையா, கோன்னு படம் பாக்கலையா, இந்த கோன்ற அர்த்தமே வந்து அரசன் தான். அரசனுக்குள்ள இல் வந்து இல்லம். சோ அரசன் இல்லம் தான் கோயில். ஓகே, அரசன் இல்லம். ஏன் அரசன் இல்லம்னு ஏன் சொல்றாங்க? முதல்ல நம்ம பார்த்தாகணும். அரசன் வாழ எப்படி வாழணும்? சின்ன ஒரு குடிசையில வாழ்வாரா? சின்ன ஒரு ஸ்பேஸ்ல வாழ்வாரா? அவருக்குன்னு டிபார்ட்மெண்ட் இருக்கணும், அதுக்குன்னு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், அவருக்கு சமைக்கிறது இருக்கணும், கோயிலும் அங்க இருக்கணும். சோ அவ்வளவு பெரிய 1 கிலோமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கிற ஒரு இல்லம்னா அரசன் இல்லம்னு அர்த்தம். அத கோயில்னு வச்சிருக்காங்க. அதே சமயத்துல இந்த சண்டின்றது வந்து ஒரு 10 feet 6 feet அந்த மாதிரி ஸ்பேஸ்ல சின்னதா இருந்து ஒரு டெம்பரரி செட்டில்மெண்ட் இருந்து, அதே சமயத்துல அதை பூஜை பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு அஸ்திவாரத்தை கொண்டு வந்து மனிதனோட இறந்து போன அஸ்திவாரத்தை வச்சு ஒரு இப்போ உள்ள கோயில் சிலைங்களும் அங்க இருக்கும். ஓகே, சிலைங்களும் இருக்கும். உதாரணத்துக்கு கண்டுபிடிச்சு சிவன் கண்டுபிடிச்சு சண்டி உள்ளுக்கு வந்து சிலைங்க இருக்கு. அதாவது சிவலிங்கம், பிள்ளையார் சிலை இருக்கு. நீங்க மியூசியம்ல பாத்தீங்களா? ஆமா, மியூசியம்ல பார்த்தா இருக்கு. ஆனா அதே சமயத்துல மியூசியம்ல இருந்தாலும் இந்த சண்டின்றது வந்து ஏன்னா மண்டபா அந்த விமானம்னு சொல்லுவாங்க. இந்த மண்டபா தான் வந்து மண்டபம் தமிழ்ல. அது விமானம்ன்றது அந்த மூலஸ்தானம் அடுத்து. இப்ப இந்த மண்டபத்துல என்ன செய்வாங்க, அந்த அஸ்திவாரத்தை வச்சிருவாங்க, பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணி அங்க அந்த ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து நாங்க வந்திருக்கோம், கடல் தாண்டி வந்திருக்கோம், ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அதுக்குன்னு சொல்றதுக்கு தான் வந்து இந்த பூஜை பண்ணி செஞ்சிருக்காங்க. அதுக்கு தான் வந்து சண்டின்னு பேர் வந்துச்சு. ஓகே, சோ இது உள்ளுக்கு வந்து 3 சண்டி இருக்குன்னு சொல்றீங்க. பங்கால பூஜாங்கல வந்து 3 சண்டி இருக்கு. 3 சண்டிலயே வந்து இப்ப உதாரணத்துக்கு இப்ப இது உள்ளுக்கு நம்ம போக முடியாது. ஆனா இப்ப வந்து கல்லுல கட்டி இருக்காங்களா? இது வந்து கல்லு வந்து ஒரிஜினல் கல்லு. இது ஒரிஜினல் கல்லு. ரீபில் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே ரீபில்னா ஆனா ஒண்ணு மட்டும் தான் ரீபில் பண்ணல. ஏன்னா வந்து ரிசர்ச்ல வந்து வேற ஒரு சிச்சுவேஷன் வந்தனால. ஏன்னா ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அந்த கல்லு உள்ளுக்கு என்ன இருக்கு? எடுத்துட்டாங்க எல்லாத்தையும். எந்த கல்லே சொல்றீங்க? இல்ல, இப்ப வந்து செவுரு மாதிரி கட்டி இருக்காங்களாங்க. அது உள்ளுக்கு இருந்தது எல்லாத்தையும் வெளியாக்கிட்டாங்க. விநாயகர் சிலை வந்து இதுல வச்சிருக்காங்க மியூசியம்ல. இங்க விநாயகர் சிலை இருந்துச்சு. ஓகே, ரெக்கார்ட் இருந்துச்சு, நீங்க நெட்லயே பார்க்கலாம். இருந்துச்சு, எடுத்து இதுல வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க மியூசியம்ல. ஓகே, இது இந்த ஒரிஜினல் வந்து கல்லு வந்து அதே மாதிரி சைஸ்ல இருக்காது. ஓகே, அப்படியே இறங்கி கீழே விழுந்துரும். அப்ப திருப்பி கட்டுறப்ப திருப்பி ரீபில் பண்றப்ப ஒரு கம்பரிசன் இப்படிதான் இருக்கும் கோயிலே. இந்தியால கம்பேர் பண்ணி திருப்பி கட்டுவாங்க. திருப்பி கட்டுறப்ப அதே வச்சு கட்டுறப்ப நம்ம மாடர்ன் டெக்னாலஜி சிமெண்ட் போட்டு திருப்பி கட்டுவாங்க. ஓகே, சோ இது உள்ளுக்கு இந்த மாதிரி சண்டி வந்து 3 சண்டி இருக்கு. 3 சண்டி இருக்கு. சரி, இப்ப வந்து நம்ம வந்து மக்கள் கிட்ட வந்து நான் என்னோட இதை நான் சொல்றேன். இத வந்து இப்ப இவங்க ஒரு கோயிலா நடத்த விட மாட்டாங்க. முடியாது. ஓகே, கோயிலா, ஏன்னா இங்க இருக்கிற சிலையும் எடுத்துட்டாங்க. சரியா? ஆனா இதுக்குள்ள அடையாளம், நம்மளோட அடையாளம் இது வந்து நம்மளோட அடையாளம். ஓகே, இப்ப இந்த மாதிரி தான் நம்மளோட அடையாளம் வந்து இந்த நாட்டுல இருக்கு. இப்ப இதுக்கு வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு வழி பண்ணிருக்கீங்களா? இது ஏன் இப்படி இருக்கு? இத சுத்தம் பண்ணியாச்சும் அழகா வச்சும் வச்சுக்கலாமே. இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழ வருது? இப்ப இது வந்து ஜபாத்தான் ஒரைசான் வந்து இத வந்து எடுத்து செய்யணும். ஜபாத்தான் ஒரைசான் இருங்க, போர்டை பாத்துருவோம் திருப்பியும். ஜபாத்தான் ஒரைசான். ஓகே,
இது வந்து தப்பா ஆர்கியோலஜி பங்கலான் பூஜாங் ஜபத்தான் வரைசான் கீழ இருக்கு. ஆமா. ஏன் இந்த ஜபத்தான் வரைசான் இத வந்து இப்படி இவ்ளோ இது வந்து மலேசியாவோட சொத்து. இது வந்து மலேசியாவோட சரித்திர சொத்து. ஓகே. இந்த சரித்திர சொத்தை வந்து எப்படி காப்பாத்துறோம்னா இதுக்கு ஒரு ஜபத்தான் கொடுத்திருக்கா, ஜபத்தான் வாரிசான். ஓகே. இந்த ஜபத்தான் வாரிசான் என்ன செய்யணும், அவங்களுக்கு எலோகேஷன் பண்ணிருப்பாங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவையா 2 மாசத்துக்கு ஒரு தடவையா இந்த சுத்தம் மட்டும் பண்ணிருப்பாங்க. கேள்வி என்னன்னா ஏன் பண்ணல? எனக்கு அதான் புரியல. ஒண்ணு டூரிசம் வளருதே இதான் அவங்க பண்ணல. சரி, ஆனா நம்ம என்னதான் சொல்றது. சரி சொல்லுங்க. ஓகே. சோ இது வந்து ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மலேசியால இருக்க வேண்டிய ஒரு இடம். ஆனா இன்னைக்கு இப்படி இருக்கு. ஏன்னா எல்லாமே நம்மளுடைய சரித்திரம் இது உள்ளுக்கு இருக்கு. சொத்து நம்மளோட இருக்கு. நம்மளோட சொத்து, நம்மளோட சரித்திரம், நம்மளோட பூர்வீகம். இந்த மாதிரி எவ்வளவு நாளா உட்காந்து நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஏன்னா எனக்குன்னு ஒரு கோசா இல்ல, ஒரு பவர்ல பேசுறதுக்கு எனக்கு கோசா இல்ல. ஏன்னா எல்லாட்டு போனாலும் வந்து அவங்கவுங்க பிஸில இப்போ உள்ள டைம்ல இருக்கிறனால வந்து நான் வந்து என் சொந்த வழியில தான் போயிட்டு இருக்கேன். இப்போ உங்க மாதிரி நீங்க வந்த கையோட ஏதோ திடீர்னு கடவுள் முன்ச்சு வந்து இதெல்லாம் சுத்தம் செய்யறேன் உனக்கு அப்படின்றதான் எனக்கு தோணுது. இது வந்து நம்ம என்னாச்சும் செஞ்சு ஆகணும்னு. ஏன்னா இங்க வந்து வழிபாடு நடத்தணும்னு அவசியம் இல்ல. ஆனா இது நம்மளுடைய அடையாளம். நம்மளோட அடையாளம் வந்து இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் இது வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து 1960க்கு அப்புறம் கண்டுபிடிச்ச இடம். நான் வந்து இது வந்து இங்க வந்து தமிழால் வந்து முக்கியமான இடத்துல இருக்காங்க, இல்லையே நான் சொல்லல. இப்ப நீங்களே போயிருக்கீங்க அவர்கிட்ட, அவரும் ஒரு முக்கியமான ஆள் தான். இப்ப வந்து நம்ம ஓகே ரைட் இருக்காரு, அவரும் முக்கியமான தான். அவங்களுக்கு தெரியுமா தெரியலையா? ஓகே, பரவாயில்ல. இதுல வந்து நான் அரசியல கொண்டு வரவே நான் விரும்பல. இது வந்து ஏன்னா இது வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, எல்லா தமிழர்களும் சம்பந்தப்பட்ட விஷயம் இது. சரிங்களா? we have இந்த நாட்டுல வந்து 2000 இந்தியன்ஸ், அதுல 70% ஆல் தமிழன்ஸ். சரிங்களா? உண்மையிலே பார்க்க போனா இது நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். அரசாங்கம் செய்தா 2 மில்லியன் இந்தியன்ஸ். ஆமா 2 மில்லியன் இந்தியன்ஸ். 2 மில்லியன் இந்தியன்ஸ்ல வந்து 70% ஆல் தமிழன்ஸ். சரிங்களா? 70% தமிழன்ஸ். சோ நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட அடையாளம். இப்படி இருக்கு பாருங்க. வெரி வெரி சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. ஏன் சந்தோஷமா இருக்குன்னா இவ்வளவு அழகா வச்சிருக்காங்களே நம்மளோட இந்தியர்களோட அடையாளத்தை இவ்வளவு அழகா வச்சுக்கிறதுக்கு. இது எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? We are supposed to be very very proud with this place. சந்தோஷமா இல்ல உங்களுக்கு? எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. மைக்க புடிச்சு அந்த கத்துறாங்களா? இத வந்து பாக்குறதுக்கு நேரம் இல்ல. காசு சம்பாதிக்க முடியாது இதுல இருந்து. சரிங்களா? பேரு சம்பாதிக்க முடியாது, காசு சம்பாதிக்க முடியாது. பரவாயில்ல, இத வந்து பாதுகாக்கிறதுக்கு இல்ல சரி. இந்த இடத்த வந்து பாதுகாக்கிறாங்கன்னு சொன்னீங்களா? அவங்க எல்லாம் யாரு? பாதுகாப்புனா ஜபத்தான். வந்து 2-3 நிறைய ஆளுங்க இத பாதுகாக்கிறாங்கன்னு சொன்னீங்களா? பெரிய மனிதர்கள், இந்த 4 கால பெரிய மனிதர்கள், அவங்கள பத்தி சொல்லுங்க. இது வந்து மக்களுக்கு சொல்லிதான் ஆகணும். ஏன்னா ஒரு இடத்துல சக்தி இருக்குன்னா இன்னொரு சக்தி வந்து இதை வந்து காப்பாத்துறதுக்கு நம்ம இயற்கை மூலியமா வரும். இயற்கை மூலியமா இந்த இடத்தை யாரு காப்பாத்துறா சொல்லுங்க நேரா? இப்ப மக்களே நம்புறதுக்கு சொல்றேன்னா இந்த சுத்தி இருக்கிற வெறும் மலாய்க்காரங்க தான். இங்க சுத்தி இருக்கிறதோ பக்கத்திலே வந்து ஏதோ மலாய்க்காரர்களோட வீடு சுத்தி மலாய்க்காரர்கள் தான். 90% 100%. 90% 95% மலாய்க்காரங்க. இங்க சைனீஸே இல்ல. ஓகே. இங்க வயல்ல இருக்கிறவங்க எல்லாம் மலாய்க்காரங்களோட தான். ஓகே. ஆனா இங்க வந்து நாய்களை தான் வச்சு காப்பாத்துது இந்த இடத்தை. நாய்கள் 4 கால் உள்ள டாக்ஸ். they are the one protecting this place. எப்படி ஒரு இந்த மாதிரி மலாய்க்காரர்கள் இருக்கிற இடத்துல இவ்வளவு நாய் வந்துச்சு? எவ்வளவு நாய் இருக்குங்க? எனக்கு நான் வந்து போனப்போ வந்து ஒரு நாய் குட்டிங்களும் இருந்துச்சு, பெரிய நாய்களும் இருந்துச்சு. உள்ளுக்கு இருக்குதுங்க. இப்ப உள்ளுக்கு போனா வந்துருவாங்க. இல்ல இப்ப உள்ளுக்கு இருந்தாலும் எந்த மொழி இருக்கு? ஏன்னா உள்ளுக்கு மண்ணு, அந்த ஓட்டை அதெல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் இருக்கு. சோ இது உள்ளுக்கு வந்து காட் வந்து நாய்கள், வைல்ட் டாக்ஸ் தான் இத வந்து காட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இங்க ஒரு ஓட்டை போட்டிருக்காங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? அப்பனா உள்ளுக்கு புந்து நீங்க பாருங்க, இந்த ஓட்டை இருக்கிறது ஜபத்தான் வாரிசான். தெரியலன்னா அவங்க என்ன பண்றாங்க? ஜபத்தான் வாரிசான் அழகா வேலை பண்றாங்க. அவங்க வந்து டெய்லி ஒரு ஆபீசர் வச்சிருக்காங்க. நான் போய் காட்டுறேன் உங்கள்கிட்ட. அந்த சுங்கபத்துல வந்து ஒரு ஆபீசர் இருக்காரு, ஒரு பகாவா இருக்காரு. இல்ல இது உள்ளுக்கு பூர்தா இருந்தா எனக்கு தெரிஞ்சு 2 தான். ஒன்னு டிராக் அடிக்கா இருக்கணும், இல்லாட்டி உள்ளுக்கு பூந்து என்னாச்சும் தேடுறதுக்குன்னு சொல்லி போலாம். என்னாச்சும் இப்போ உள்ள காலத்துக்கு என்ன நம்மளுக்கு வந்து தெரியாத வழியே அவங்க வந்து என்னாச்சும் செய்வாங்க. ஏதோ ஒரு நெகட்டிவ்க்கா பாசிட்டிவ்க்கா எனக்கு தெரியல.
ஆனா ஓ வேற மாதிரி கூட சாமி கும்பிடுறதுக்கு கூட இருக்கலாம். ஓ ஓகே ஓகே ஓகே. ஏன்னா ஐ மீன் த வைப்ரேஷன் இஸ் ஸ்டில் தேர். ஆமா வைப்ரேஷன்ஸ் there all the சக்தி. ஆமா இந்த வைப்ரேஷன் தானே இப்ப என்ன எங்கயோல இருந்து இங்க கூட்டு வந்திருக்கு. ஏன்னா நம்ப மாட்டீங்க, இது ஒரு விஷயம் தான். ஏன்னா நல்ல பேர் வந்து இங்க தியானம் பண்ணி கூட மிஸ்டர் மலேசியான்ற பதிவு செகண்ட் பிரைஸ் கழிச்சது ஒரு தமிழ். அதை நான் சொல்லி ஆகணும். ஓ இங்க வந்து ஆளுங்க வந்து தியானமும் வந்து பண்ணுவாங்க. தியானம் பண்ணுவாங்க. இது இந்த இடத்த வந்து தப்பா சைட் 19 போட்டிருக்காங்க. ஆமா ஓகே இப்படிதான் நம்மளோட அரசாங்கம் வந்து நம்மளுடைய பாரம்பரியான விஷயத்த எவ்வளவு அழகா காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்க. தேங்க்யூ. ஓகே சார்.